எல்லா பிளட்டுமே தரமான மருத்துவர்களால் பார்க்கப்பட்டுருச்சுன்னா அது தரமான பிளட் தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து ரத்தத்தை வந்து ஒன்லி பற்றி புவர் நீடி பீப்புள் கொடுக்குறோம். எங்களோட அட்மிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒருவேளை எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பிளட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து பக்கத்தில் அருகாமையில் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கோ, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கோ, கோஷா ஹாஸ்பிட்டலுக்கோ, ஐசிஹெச் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கோ, அல்லது எக்மோர் டெலிவரி ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்லை வந்துட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கோ, அந்த மாதிரி நாங்கள் உள்ளாரே நாங்கள் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் வாங்கிப்போம், அவங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம். இந்த நெயில் பட்ஸு, இந்த நெயிலோட ஓரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது காரணம் வந்து அந்த ஹீமோகுளோபின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு ஹீமோகுளோபின் வேற மாதிரி கன்வெர்ட் ஆகாததுக்காக. இது வந்து கார்டியாக் ப்ராப்ளத்தில் ரொம்ப வரும். பட் ரத்தத்திலேயே வந்து புற்று வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்த புற்று சின்ன குழந்தைங்களுக்கும் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா பிளேட்லெட்டோ இல்லை பிளாஸ்மாவோ இல்லைனா இந்த பிளட்டோ தேவைப்பட்டா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க, அதாவது லெஸ் தென் 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எக்மோர் குழந்தைங்க நிறைய ஆஸ்பத்திரியில் இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷல் வார்டு எல்லாமே இருக்குது. அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து வெள்ளை அணுக்கள் தான் நம்ம இருக்குது. ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கன்னா நம்மளுடைய பிளாஸ்மால. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கோம். ஐப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க, மச்சங்க வச்சுக்கிறாங்க, அது மாதிரி டேட்டூவிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க 6 மாதம் கட்டாயமாக பிளட் கொடுக்கக்கூடாது. கண்டிஷன் பிளட் கேன்சராக இருந்தாங்கன்னா, 4வது வந்து பிரெயினில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, வலிப்பு நோய் இருந்துச்சுன்னா, இல்லை இப்போ நிறைய எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேர் ஹைப்போதைராய்டு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வலிப்பு நோய் இருக்க மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக இருப்பாங்க, ஆனால் பிளட் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பிளட் கொடுக்கக்கூடாது. தானமாக கொடுக்குற பொருள் எதுக்குமே யார் என்று பாராமல், எதற்குமே தெரியாமல், யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாமல் கொடுக்குறதா ஒரு ரத்த தானம். இந்த தானத்தை வந்து பணத்துக்காக யாருமே பண்ணுறது கிடையாது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. இது கமர்ஷியல் கிடையாது. நான் வந்து அது வந்து ஒத்துக்க மாட்டேன். உயிர் காப்பாற்றுறது தான் என்னோட மெயின் எய்ம். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே நடிப்பில் உருவாகி இருக்கும் ரெட்ரோ திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இப்போ வந்து ரத்த உறைதல் மட்டும் கிடையாது, நார்மலாகவே இயற்கையாகவே வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது ரத்த அணுக்கள் குறைபாட்டுடன் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட சிகிச்சை தராங்க. பிளட் அப்பப்போ எடுத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு வருவாங்க. அது இது வந்து எப்படி மேடம், இது நார்மலாகவே அவங்க பை ஜென்ரிக்காக வர்றதா, இல்லை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது ஒரு தொத்து வேதியா? நிறைய பேர் வந்து அந்த குழந்தைங்களை அன்டச்சபிள் மாதிரி கூட பார்க்குறாங்க. அடிக்கடிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 குழந்தைங்கலாம் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆணாக இருந்துச்சுன்னா, நான் பொதுவாக சொல்லிடுறேன், ஒரு ஆணாக இருந்தால் 14லேருந்து 17 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தால் 12லேருந்து ஒரு 14 கிராம்ஸ் வரைக்கும் ஹீமோகுளோபின் இருக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் சொன்னது வந்து டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஹீமோஃபிலியாக்காக போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப பேசிக்கலி நான் சொன்னாலே ஜெனட்டிக்காக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து பெர்மனண்ட்டாக சரிப்படுத்த முடியுமான்னா நாளடைவில் தான் அதுக்கேற்ற மெடிசின்ஸ் கொடுத்து தான் சரிப்படுத்த முடியும். அதை அப்படியே இக்னோர் பண்ணி விட முடியாது. இதுக்காக வந்து அந்த குழந்தைய வெறுத்துட்டோ விட்டுற முடியாது. பட் ரத்தத்திலேயே வந்து புற்று வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்த புற்று சின்ன குழந்தைங்களுக்கும் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா பிளேட்லெட்டோ இல்லை பிளாஸ்மாவோ இல்லைனா இந்த பிளட்டோ தேவைப்பட்டால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன விதமான டிசீஸ் அதை பொறுத்து பண்ணால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, அதாவது லெஸ் தென் 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எக்மோர் குழந்தைங்க நிறைய ஆஸ்பத்திரியில் இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷல் வார்டு எல்லாமே இருக்குது. அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே போல் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசைத்தீமியா வீரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹீமோகுளோபின் லெவல் 17 கிராமுக்கு மேலே இருக்கும். அப்படி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்தத்தை எடுத்துட்டு அந்த ரத்தத்தை வந்து திருப்பி அவங்க வேற எதுவும் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துக்க முடியாது. அதை வந்து டிஸ்கார்ட் தான் பண்ணணும். அது பேர் ஃபிலிபாட்டமின்னு சொல்லுவோம். ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை கொட்டிடுறது நாங்கள் பண்ணுறது இல்லை. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ அவங்க பண்ணுவாங்க. பட் அந்த பிளட் யாருக்கும் யூஸ் ஆகாது. அப்படி பண்ணால் தான் அவங்களுக்குடைய ஹீமோகுளோபின் லெவல் குறையும். இல்லைன்னா அவங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி, கொஞ்சம் தூரம் நடந்தால் கஷ்டம் மாதிரி, மயக்கம் மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேண்டான்னு ஒதுக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்களோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும், நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்க்கணும், அது நம்ம கடமை இல்லையா? நம்ம பெற்றுட்டோம், நம்ம குழந்தை நம்ம தானே பார்க்கணும். அதுக்கான மருத்துவத்துறையில் வந்து இப்போ அரசு மருத்துவத்துறையிலையும் சரி, அரசாங்கமும் சரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே யோசிக்காமல் அருகாமையில் அரசு மருத்துவமனையும் குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்கள மருத்துவமனையும் அருகி என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நோட் புக் போட்டுட்டு இந்த டேட்டுக்கு வர சொல்லுவாங்க ஃபேக்டர்ஸ் ஏற்றுறதுக்கு.
அது பேர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதான் நினைக்கிறேன். இப்போ பிளட்டில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனுக்கு பிளட்டில் எத்தனை அளவு வெள்ளை அணுக்கள் இருக்கணும், எத்தனை அளவு சிவப்பு அணுக்கள் இருக்கணும்? சரி, இப்போ வந்து ஒரு ஆளாக இருந்த ஒரு மேல் ஒருத்தங்க வந்து சொன்னாலே 5.5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து ஒருத்தவங்களோட பாடியில் இருக்கணும். நான் அதை சொல்லிட்டேன், முன்னாடியே எடுத்தோடனே சொல்லிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு பொதுவாக ரத்தத்தை என்ன இருக்குன்னு நான் கூறுகள் சொல்லிடுறேன். அதில் வந்து ஹீம்ங்கிறது வந்து ஒரு அயன் கண்டென்ட் இருக்குது. அதை தவிர வந்துட்டு பிளாஸ்மாங்கிறது ஃப்ளூயிட் இருக்கும் மேலே. அந்த ஃப்ளூயிடில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதே போல் அந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சத்துக்களும் ஃபேக்டர்ஸும் அதில் இருக்குது. பிளேட்லெட் இருக்குது, தட்டணுக்கள் நம்ம சொல்லுவோம். அதுதான் உராய்வு தன்மை கொடுக்கறதுக்குன்னு சொல்லுவோம். இதில் நான் வந்து ரத்தத்தோட கூறுகள் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் இவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பிளேட்லெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.5 லேக்ஸ்லேருந்து 3.5 லேக்ஸ் வரைக்கும் நார்மல் பிளேட்லெட் கவுண்டோட அளவு. இதே போல் வந்து ஆர்பிசி எவ்வளோ இருக்குது, டபிள்யூபிசி எவ்வளோ இருக்குது, அதே போல் நம்மளுடைய மொத்தமாக நம்ம சொல்கிற ஆர்பிசிங்கிறது ரெட் பிளட் செல், டபிள்யூபிசிங்கிறது வந்து அப் டு 11,000 வரைக்கும் நம்ம இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம இது நம்மளுடைய ஆர்பிசிஸ் இருக்கலாம். ஸோ டபிள்யூபிசி வந்து வெள்ளை அணுக்கள், அதான் ஃபைட்டிங் இதுன்னு சொல்லுவோம், நம்மளை ஃபைட் பண்ணுறதுக்காக. ஸோ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து வெள்ளை அணுக்கள் தான் நம்ம இருக்குது. ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கன்னா நம்மளுடைய பிளாஸ்மாவில். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்க மேம். இப்போ ரொம்ப ரேர் கேசஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து ப்ளூ பேபின்ற ஒரு வியாதி, அதாவது ரத்தமே ப்ளூ ஆயிடுது, டங்கெல்லாம் ப்ளூ ஆயிடுது, கையெல்லாம் இந்த நெயில் பட்ஸ் எல்லாம் ப்ளூ ஆயிடுது, ரத்தமே ப்ளூ கலரில் வந்துடும் அப்படின்றாங்க. அது உண்மை இல்லை, எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. ரத்தம் எப்பவுமே சிவப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின், சைன்மெத் ஹீமோகுளோபின், அந்த ஹீமோகுளோபின் வந்து அதோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நெயில் பட்ஸ் எல்லாம் ஒரு கலர் வந்து ப்ளூயிஷ் கலரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெயில் பட்ஸு, இந்த நெயிலோட ஓரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது காரணம் வந்து அந்த ஹீமோகுளோபின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு ஹீமோகுளோபின் வேற மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்காக. இது வந்து கார்டியாக் ப்ராப்ளத்தில் ரொம்ப வரும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சுத்திணறல் ரொம்ப இருக்கும், கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறினா மூச்சுத்திணறல் வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான இது ப்ளூ பேபின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச் வரும். இது ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விதமானதான். பட் இதுக்கும் ரத்தம் ஏற்றுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பிளட் டொனேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இதுதான். சரிங்க மேம். இப்போ வந்து HIV பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து சாதாரணமானவர்களுக்கும் பிளட் கொடுக்கலாமா? அதாவது இது வந்து சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கக்கூடாது, யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம், அதில் பர்மனெண்ட்டாக கொடுக்கக்கூடாது ஒரு கேட்டகரி இருக்குது. இல்லை இந்த 3 மாதம் தான் கொடுக்க வேண்டாம், இல்லை 2 மாதம் தான் கொடுக்க வேண்டாம், அந்த ஒரு கொஞ்ச நாள் தான் கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு பெர்மனன்ட் டெஃபரல் அண்ட் டெம்பரரி டெஃபரல். டெம்பரரின்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்தால் இப்போ கொடுக்க வேண்டாம், மாதவிடாய் வந்தால் பெண்கள் கொடுக்க வேண்டாம், பாலூட்டம் பெண்கள் கொடுக்க வேண்டாம், ப்ரெக்னென்ட் பெண்கள் கொடுக்க வேண்டாம். இது பர்டிகுலராக சில பேருக்கு டவுட் இருக்கும். பெண்கள் வந்து எப்போ பிளட் கொடுக்கலாம், சாதாரணமாக இருக்கிற பெண்கள்னா 5 நாள் மாதவிடாய் வந்து 5th டே அது இன்றைக்கி தான் முடியுதுன்னா அடுத்த நாள்லேருந்து அவங்க தாராளமாக பிளட் கொடுக்கலாம். இது அபவுட் பெண்களுக்கு. அதே போல் வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா டேட்டூ, அதாவது இப்போ ரொம்ப ஸ்டைல் பண்ணுறாங்க நிறைய பேர்த்துக்கு, ஐப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க, மச்சங்க வச்சுக்கிறாங்க, அது மாதிரி டேட்டூவிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க 6 மாதம் கட்டாயமாக பிளட் கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் தாராளமாக. பெண்கள் நிறைய பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது, அதனால் அவங்களால கொடுக்க முடியல. அப்போ ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணி 12.5 கிராம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க பிளட் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் வரேன் இப்போது. அப்புறம் வந்துட்டு இது டிடி பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, டிடி இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிடினா தெரியும் இல்லையா உங்களுக்கு, வேக்சின், அது போட்டிருந்தாங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிளட் கொடுக்கக்கூடாது. ஏன் இந்த நாய்க்கடிக்கான இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர், எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, அப்புறம் சில பேர் பார்த்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ ரொம்ப காமன் டயபெட்டிக்கில் வந்து டைப் 1 டைப் 2 2 டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ்னால் வந்து இன்சுலின் டிபெண்ட். டைப் 2ன்னு வச்சுன்னா மாத்திரைகள் சாப்பிட்றவங்க. சில பேர் மாத்திரைகள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க பட் கண்ட்ரோலாக இருக்காங்கன்னா அவங்க பிளட் பேங்க் டாக்டர் அணுகி அவங்க கொடுக்கலாமான்னு கேட்டப்புறமா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அவங்க பிளட் கொடுக்க வேண்டாம். ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 160/100 வரைக்கும் பிளட் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க பிளட் கொடுக்கக்கூடாது. இது வந்து டெம்பரரியாக தான் நம்ம சொல்கிறோம். பெர்மனெண்ட்டாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிவியர் அனிமியா, அன்கண்ட்ரோல்டு அனிமியா, ரத்தம் உராய்வு தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு,
அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது கண்டிஷன் பிளட் கேன்சராக இருந்தாங்கன்னா, 4வது வந்து பிரெயினில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, வலிப்பு நோய் இருந்துச்சுன்னா, இல்லை இப்போ நிறைய எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வலிப்பு நோய் இருக்க மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்க. சில பேத்துக்கு வந்துட்டு கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக இருப்பாங்க. ஆனால் பிளட் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பிளட் கொடுக்கக்கூடாது. ஆனால் இதே போல் டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், இந்த இன்ஜெக்ஷனில் இருக்காங்க, இன்சுலின் போட்டே இருக்காங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, மஞ்சக்காமலை, மலேரியா. மலேரியா கூட பரவாயில்ல, அது 1 இயர்க்கு அப்புறம் தாராளமாக கொடுக்கலாம். பட் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, அந்த ஹெச்சிவி, இந்த மாதிரி பால்வினை நோய், இவங்க வாழ்நாள் முழுவதுமே ரத்த தானம் கொடுக்கவே கூடாது. இவங்க முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பலாம். பட் அவங்க பிளட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து எப்போவுமே அட்வைஸ், நம்ம கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்க மாட்டோம். பட் ஆனால் அவங்களுக்கே முன்ன வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், நாங்கள் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வேண்டாம் நாங்களே சொல்லுவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொடுக்க சொல்லுவோம். அவங்கள ஒதுக்கி வைக்கிறது கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ தொடர்ந்து மதுபானம் குடிக்கிறவங்க வந்து ரத்தம் கொடுக்கலாமா? தொடர்ந்து மதுபானம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் நான் விட்டுட்டேன். தொடர்ந்து மதுபானம், அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி மதுபானம் குடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ரத்தம் கொடுக்கலாம். டெம்பரரியா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பிளட் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து க்ரானிக் ஆல்கஹாலிசம், நீங்கள் சொன்னது தொடர்ந்து அதாவது தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் ரத்த தானம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். லிவர் ப்ராப்ளம் இருக்கும், பிரெயின் பிரச்சனை வந்திருக்கும், ஹாலுசினேஷன் போவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க ரத்த தானம் கொடுக்கவே கூடாது. அதே போல் டியூபர்குலோசிஸ், டிபி நான் சொல்ல மறந்துட்டேன். டிபி இருக்கிறவங்க வந்துட்டு ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா ரத்த தானம் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக அடிக்கடிக்கு டிபி வந்துட்டே இருக்குது. ஒரு சில பேருக்கு 6 மாதம் சரியாயிடும், 6 மாதம் மாத்திரை போட்டால். அதுக்கப்புறம் திருப்பி வருதுன்னா அவங்க லைஃப் லாங் பிளட் தர வேண்டாம். ஆமாம். இப்போது நீங்கள் பிளட் பேங்க்கில் வந்து வெறும் பிளட் மட்டும் தான் வச்சுருப்பீங்களா மேடம், இல்லை பிளட் பிளாஸ்மா, பிளட் பிளேட்லெட் இதெல்லாம் கூட? ஆமாம், பிளட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அதாவது ஒரு ஹெல்த் காஸ்மெட்டிக் ஆக்ட் அப்படிங்கிறது மூலமான லைசன்சிங் அத்தாரிட்டி மூலமாக வாங்கின லைசன்ஸ் வச்சு தான் நாங்கள் ஒரு பிளட் பேங்க் ரன் பண்ண முடியும். ஒரு பிளட் பேங்க் ஆகட்டும், ஒரு காம்பனன்ட் சென்டர் ஆகட்டும், எங்களுக்கு வந்து ஒரு பிளட்டை தவிர கூறுகளாக, அதாவது பிளேட்லெட், பிளாஸ்மா, கிரையோ பிரிசிப்டேட்டு, அப்புறம் திரவம் நீக்கிய ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி, அது பிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. 4 கூறுகளாக நாங்கள் வந்து ரத்தத்தை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரிக்கிறோம். 450 ml ரத்தத்தில் வந்து நாங்கள் 4 கூறுகளாக வைக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், பிளட் பேங்க் ரெஃப்ரிஜிரேட்டரில் 2 to 6 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த ஹோல் பிளட்டையும் பிஆர்பிசி நாங்கள் வைக்கிறோம். பிளேட்லெட் வந்து 0 to 5 days வச்சுருக்கோம். அது வந்து அஜிடேட்டரில் வச்சுருப்போம். அது பிளேட்லெட் அஜிடேட்டர். பிளேட்லெட் வந்து ஒரு தட்டு அணுக்கள் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ரொம்ப அஜிடேட் பண்ணிட்டு, அதாவது இப்படி ஆடிட்டே இருக்கணும் அந்த மெஷின். அப்படி ஆடாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ என்ன ஆகும்னா ரத்த குழாயில் வந்து உங்களுக்கு ஃப்ளோ இருக்காது. அதனால அந்த தட்டணுக்கள் அப்படி வச்சுருப்போம். அது தவிர இது பிளாஸ்மா வந்துட்டு -20 to -40 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுருப்போம். அது வந்து 1 year வரைக்கும் வச்சுருப்போம். -80 டிகிரி வரைக்கும் வைக்கலாம். அது வந்துட்டு நாங்கள் 5 years வச்சுருப்போம். அந்த பிளாஸ்மாலேருந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது பேர் வந்து கிரையோ பிரிசிப்டேட்னு சொல்கிறது. அதில் வந்து ஃபைப்ரினோஜன் ஒரு ஃபேக்டர், அதுவும் அப்புறம் ஃபேக்டர் 8 ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹாஸ்பிட்டலையும் சரி, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, இது வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக இயங்குற நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸில் வித் லைசன்ஸோட எவ்ரி 5 years நாங்கள் அதை ரெனியூ பண்ணோம். அந்த மாதிரி. இப்போது பிளட் ப்ரெஷர்னு சொல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கொடுக்கலாமா மேடம்? பிளட் ப்ரெஷர் வந்து அதான் சொன்னேன் நான் முன்னாடியே. இப்போ ஹைப்பர் டென்ஷன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 people 4 பேத்துக்கு ஒருத்தருக்கு பிபி கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. அது காரணம் நம்மளுடைய ஸ்டைல், நம்மளுடைய சாப்பாடு, உணவு முறை, பழக்க வழக்கங்கள், உணவு முறை, தூங்கும் முறை, அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல், வீட்டில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே சேர்த்து நிறைய பேருக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பிபி இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். அப்படி குறையதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ஹெல்த் கெட்டு போயிடக்கூடாதுக்காக தான். ஸோ நாங்கள் எடுக்கிறது பிளட் வந்து ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹெல்தி பீப்புள் தான் எடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து பிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் வந்து பார்த்த உடனே பிபி பார்க்குற போதே சில பேர் சைக்கலாஜிக்கலாக பிபி ஏறும். ஸோ அது வந்து ஆமாம், அப்போ திடீர்னு பார்த்தா திடீர்னு டாக்டர்கிட்ட வந்தோடனே பிபி ஏதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு 10 minutes கழிச்சு செக் பண்ணுறோம். ஸோ வந்து பிபி வந்து 160/100 வரைக்கும், அதாவது சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் நம்ம சொல்லுவோம். அது ரெண்டையுமே வந்து சிஸ்டாலிக் வந்து 160 அண்ட் டயஸ்டாலிக் வந்து 100 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதாவது மேலும் 2
பிரியும் இல்லையா, 120/80 இது நார்மல். ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க பிபி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கட்டாயமாக பிளட் கொடுக்குறது நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் எடுக்கிறது கிடையாது அவங்கள்ட்ட இருந்து. மேடம், இப்போ வந்து பிளட் பேங்க்கில் வந்து நீங்கள் பிளட் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ணுறீங்க. எல்லா இப்போ இது வந்து அவைலபிலிட்டி வந்து எங்கே எங்கே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்லா இருக்குமா, இல்லை தனியாரில் நல்லா இருக்குமா, இல்லை அதுக்கு ப்ரைவேட் நிறைய பிளட் பேங்க் நிறைய இருக்குது, இங்கேருந்து வாங்கக்கூடிய ரத்தம் வந்து கொடுக்கக்கூடிய ரத்தம் நல்லா இருக்குமா? இது வந்து கமர்ஷியல் பிளட்ன்றது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. கரெக்ட். இது நீங்கள் வந்து ஒரு அரசு தலைமை பிளட் பேங்கோட அதிகாரியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிளட்டுங்கிறது கமர்ஷியல் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து தானமாக கொடுக்குற பொருள் எதுக்குமே யார் என்று பாராமல், எதற்குமே தெரியாமல், யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாமல் கொடுக்குறதா ஒரு ரத்த தானம். இந்த தானத்தை வந்து பணத்துக்காக யாருமே பண்ணுறது கிடையாது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. இது கமர்ஷியல் கிடையாது. நான் வந்து அது வந்து ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று, ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பிளட் பேங்க்ஸ் தனித்தனியாக இருக்குது. ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸ் கூட வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, பிளட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது. பட் கவர்மெண்ட்டில் அந்த ஃபீஸை வந்து எங்களுடைய தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவும் அந்தந்த ஹாஸ்பிட்டலோட கட்டமைப்பு மூலமாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் என்னென்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம். அதாவது ஸ்பெஷலாக வந்து ஹெச்ஐவிக்கோட ஸ்பெஷல் டெஸ்ட் என்னெல்லாம் ஹையர் அண்ட் டெஸ்ட்டும் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். அதே போல் மலேரியாவுக்கு பண்ணுறோம், மஞ்சக்காமலைக்கு பண்ணுறோம். மஞ்சக்காமலை இன்னொரு வகையான மஞ்சக்காமலை இருக்குது, அது பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ரத்தத்தினால் பரவுறதுக்கான நோய்கள், அதெல்லாத்துக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். பால்வினை நோய்க்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் எல்லாமே ப்ரைவேட்லேயும் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் அந்த மணி வைஸ் வந்து நான் வந்து என்னால் கமிட் பண்ணி சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் ஒரு தவறுமே நடக்காமல் ரொம்ப பெஸ்ட்டாக தான் நாங்கள் பார்ப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே பிளட்டு வருது இல்லை, ஒரு கேம்புக்கு போகிறோன்னா அந்த பிளட்டை வந்து அன்ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீன் பண்ணாத ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருப்போம். பிளேட்லெட் ஆனாலும் அன்ஸ்க்ரீன்ட் எஜிடேட்டரில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவோம். அடுத்த ஸ்க்ரீனிங் வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட், அதுக்குன்னு தனியாக லேப் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வெல் ட்ரெயின்டு. இதில் நிறைய கேம்ப்ஸ் போகிறதுனால ஒரு மாதத்துக்கு நாங்கள் எப்படி குறைஞ்சது ஒரு 7-8 கேம்ப் போகிறோம். ப்ளஸ் பிளட் பேங்க்கும் வராங்க இல்லையா. ஸோ அதனால் ரெகுலராக அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் தான் போய் செக் பண்ணுவோம் அது கரெக்டான ரிசல்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்க்ரீனுக்கே பிளட் மாறும். உங்களுக்கு புரிஞ்சுச்சுல, டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது டெஸ்ட்டுக்கே போகும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இப்படி தான் பண்ணுறோம், ப்ரைவேட்லேயும் இதான் பண்ணுறோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் எல்லா பிளட்டுமே தரமான மருத்துவர்களால் பார்க்கப்பட்டுருச்சுன்னா அது தரமான பிளட் தான் நான் சொல்லுவேன். அதில் எந்த குழப்பம் இல்லை. பட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வெளியில் ப்ரைவேட் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து பிளட் வெளில கொடுக்க மாட்டோம். ஸோ எங்களுடைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே எங்களுக்கே பேஷண்ட்ஸ் நிறையா இருப்பாங்களே, அதனால் நாங்கள் வந்து ரத்தத்தை வந்து ஒன்லி ஃபார் தி புவர் நீடி பீப்புள் கொடுக்குறோம். எங்களோட அட்மிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒருவேளை எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பிளட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கோ, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கோ, கோஷா ஹாஸ்பிட்டலுக்கோ, ஐசிஹெச் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கோ, அல்லது எக்மோர் டெலிவரி ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்லை வந்துட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கோ, அந்த மாதிரி நாங்கள் உள்ளாரே நாங்கள் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் வாங்கிப்போம், அவங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் கொடுத்துருவோம். பட் நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு கேம்ப் நடக்கும், நான் எங்கள் அப்பா அட்மிட் ஆயிருக்காங்க டாக்டர், ஒரு 10 பிளட் கொடுக்குறீங்களா டாக்டர்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு அப்படியே பவர் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் டோனர்ஸை கொடுப்போம். நிறைய இந்த பர்டிகுலர் குரூப்பாப்பா இந்த 10 பேர் கொடுக்குறோம், நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். இல்லை நாங்களே கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது வந்து எங்களால் ஆஸ் அ டாக்டரா என்னால் பண்ண முடியும். ஆனால் ரத்தத்தை நாங்கள் வெளியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம். இது வந்து ரொம்ப இது. ஆனால் வெளியில் இப்போ நேற்று கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் இருக்குது. அவங்க ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க, ஒரு விஐபி பேஷண்ட் தான். 10 யூனிட் கேட்டாங்க, ஏ நெகட்டிவ் பிளட்டு. நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடேயில் கஷ்டம் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் வி ஆர்கனைஸ்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக சர்ஜரி ஆகிடுச்சு நேற்றுக்கு. அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்மளை ஒரு கைண்ட் ஆஃப் பிஆர்ஓ ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணுறோம். பிஆர்ஓங்களோட உயிர் காப்பாற்றுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு உயிர் வந்து ரத்தத்தினால இறக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக அண்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் எல்லா ப்ரைவேட் டாக்டர்ஸ்க்கும் நாங்கள் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். அந்த மாதிரி எங்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடுகள் எங்களுக்கு கிடையாது, எந்த ப்ரெஷர் கிடையாது. நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ அது வந்து எங்களோட இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பார்க்குறேன், ரொம்ப ரெகனைஸ் பண்ணுவாங்க. நிறைய நடிகைகள்லாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரத, அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுற ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரத ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன்.
பிளட் பேங்க்கில் வேலை செய்கிறதுனால சிறந்த மருத்துவர்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 16 மொத்தமாகவே தமிழ்நாடுல நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் சரி பெஸ்ட் டாக்டர்ஸ் அவார்டில் டோட்டலாக 16 டைம்ஸ் வாங்கியிருக்கிறேன். சிஎம் அவார்டும் வாங்கியிருக்கிறேன், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு. ஹெல்த் மினிஸ்டர் கூட பர்சனலாகவே என்னை வந்து கன்க்ராச்சுலேட் பண்ணாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்க சைடில் பிளட்டு வேணும்னா முதல்ல என்ன தான் ரீச் பண்ணுவோம். பிளட்டு சேகரிப்பு குறைவாக இருக்கும்போது நாங்கள் டோனர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் சொல்லுங்கள் கேட்குறது உண்டு. ஆனால் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸை நம்பது கிடையாது. நாங்கள் 100% வாலண்டியர் பிளட் டொனேஷன் தான். அதாவது தன்னார்வமாக ரத்த கொடை கொடுக்குறவங்க தான் நாங்கள் நம்பி இருக்கோம். இது வரைக்கும் அப்படி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததில்லை. பெண்கள் கட்டாயமாக அவங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க. கட்டாயமாக அந்த வீட்டு உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அம்மா கொடுக்குற உணவு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதை பண்ணாங்கனாலே அவங்களுக்கு சரியாயிடும். பூச்சி மாத்திரம் once in 6 months சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு ரெகுலர் வாலண்டியர் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணுறோம், காலேஜஸை ரீச் பண்ணுறோம், நிறைய தலைவர்களோட பர்த்டேக்கு போகிறோம். ஜாதி மதம் இன்னும் மொழி என்ற வேறுபாடுகள் ரத்த கொடையாளிகள் இல்லைங்கிற மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதனால we are number 1 in blood donation.